ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் எல்லாரும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு, போன வாரங்களில் என்ன செய்தியை நான் கொடுத்தேன். ஆண்டவர் போன வாரங்களில் 2 வாரங்களில் 4 காரியங்களும் சொல்லிக் ஒன்று, நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்பட்டோம்னா கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். இரக்கம் செய்தார்னா என்ன செய்யும்? நம்மை தலைமுறையிலே அவர் சேர்த்துக்கொள்வார். தலைமுறையிலே சேர்த்து சுதந்திரங்களை தருவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன், அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி சொல்லலாம்? ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தில் என்னை கொண்டு போகும் ஆண்டவரே, உடைய இரக்கத்தை எனக்கு காண்பி ஆண்டவரே, உடைய தலைமுறையில் இயேசுவை எங்கள் குடும்பத்தை சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய சுதந்திரத்தை தாங்க ஆண்டவரே. இந்த ஒரு பாயிண்ட் 4 பாயிண்ட் இந்த வாரம் முழுதும் 7 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுப்பார். சுதந்திரத்து குழந்தையிலேருந்து ஆரம்பித்து உங்களோட வீடு வாசல் எல்லாம் சேர்ந்து சுதந்திரம். சுதந்திரம் என்பது மிக மிக அருமையான இன்ஹெரிட்டன்ஸ், ரொம்ப அருமையான வார்த்தை. அதனால் தேவன் தலைமுறை, ஆண்டவர் நம்முடைய தலைமுறையை கத்தராசு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற காரியம், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் லூக்காவின் புஸ்தகத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்கப்போம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடைய கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அப்ப போட்டு கொடுக்கிற ஆள் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள். சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். ஆமா, அதை அறிவிச்சாதான் நடக்கிறது தெரியும். ஆண்டவருக்கே யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டி இருந்துச்சு பாருங்க, என்ன ஆச்சரியமா. அதனால நாங்கள் போதகர்களாக நாங்கள் இதை அதிகமாக எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே, இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமா அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்கள் அப்படியே எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இந்த அருமையான பகுதியில் 4 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த செய்தியினுடைய தலைப்பு ரிப்பன்டன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அதாவது மனம் திரும்புதலின் பலி. ஒரு ஆள் தன்னை அர்ப்பணிக்கிறதை தேவன் பலியாய் ஏறெடுக்கின்றார், ஆராதனையாய் பார்க்கின்றார், அதில் தியாகமாய் பார்க்கின்றார். அந்த நாட்களில் ஒரு மிருகம் என்ன பண்ணுது? அது பலி செலுத்தப்படும்போது தன்னை அர்ப்பணிக்கின்றது. அது அர்ப்பணிக்கிறதோ இல்லையோ, அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தன் பாவங்களுக்காக அந்த மிருகத்தை கொண்டு வருகிறார்கள். அதுபோல் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்தா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அது சாக்ரிஃபைஸ், என்ன ஒரு தியாகமாக, ஒரு பலியாக, ஒரு ஆராதனையாக தேவன் பார்க்குறார். சரி, 4 காரியங்களை கர்த்தரில் கற்றுவரும். ரிப்பண்டன்ஸ் ஆஃப் நியூ லைஃப். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது அவன் வாழ்க்கையில் என்ன வருது? ஒரு பெரிய புதிய வாழ்வு மலர்கிறது. ஒரு குடிகாரன், ஒரு சிகரெட் பிடிக்கிறவன், இல்லை இழிவான காரியங்களை செய்கிறவன், திருடன், இப்படி கொள்ளைக்காரர்கள், இப்படி யாராவது அவர்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவர்களோட வாழ்க்கையை மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவர்களுக்கு திரும்ப. திருடனை யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காது. குடிகாரனை யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காது. குடிகாரர்களுக்கு பிடிக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்காது. அவன் மாறும் பொழுது ஒரு புது வாழ்க்கை அவனிடத்திலிருந்து வெளிப்பட தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். 2வது ரிப்பண்டன்ஸ் கலிலியன். அதனாலே கலிலியர்கள் என்ன பண்ணாங்க? பிலாத்துக்கு விரோதமாய் கிளர்ச்சிகளை பண்ணினார்கள். அவர்களை ஆண்டவர் தேவன் மனம் திரும்ப வேண்டும் என்று அழைக்கின்றார். அதே போலவே எருசலேமின் மக்கள் மனம் திரும்பாமல் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சையாய் இருக்கின்றார். 3வது ரிப்பண்டன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. உலகமே மனம் திரும்ப வேண்டும். ஒருவன் நிமித்தமாக பரலோகம் பாவி நிமித்தமாக பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அப்போ பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு நம்ம இந்த அருமையான காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரமும் தேவனுடைய தயவும் ஆசீர்வாதமும் கர்த்தர் மேலே வச்சிருக்கார். சரி, கவனிங்க. இந்த முதல் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான்.
அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இங்கே பார்க்கும் பொழுது பிலாத்து என்ன பண்ணுறான், பைலட் சொல்லுவாங்கள்ல பிலாத்து, அப்போ ஒரு கவர்னராக இருக்கிறான். ரோமன் நாட்களில் ரோமர்களுடைய கவர்னராக இருக்கிறான். அங்கே இயேசுவின் நாட்களில் இவன் வந்து அவர்களை அடக்கி ஆளத்தக்கதாய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ராஜா போல அங்கே அவன் காணப்படுகின்றான். அவன் என்ன செய்கிறான், இந்த கலிலியர்கள் எருசலேமில் இருந்தவர்கள் இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு வந்து விரோதமாய் கிளர்ச்சி செய்கிறாங்க. ஏன்னா ரோமருடைய ஆட்சி வந்து எல்லா இடங்களும் இருக்குது. அந்த ரோமருடைய ஆட்சியில் வந்து அநியாயங்கள் நடைபெறுது, அவர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இப்போ இந்த பைலத்து ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிறான், கொடுமைக்காரனாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு இடத்தும் பண்டிகை நாட்களில் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவான், அந்த என்ன சொல்கிறது, இந்த பீசாக் பண்டிகை இருக்குதுல, வந்து அறுப்பின் பண்டிகை, இந்த நாட்களில் என்ன பண்ணுவான், அவன் நிறைய பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் நடக்கும். அது நடக்கும்பொழுது அவர்களை அடக்கி ஆள வேண்டும். இந்த கிளர்ச்சிக்காரர்களை கவனிக்க வேண்டும். யாரெல்லாம் ரோமுடைய ஆட்சிக்கு விரோதமாக வராங்களோ அவங்கள அடக்கி ஆள வேண்டும். யார் அதிகமாக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவர்களுக்கு தண்டிப்பான். அவனுங்க அந்த அடங்கலைன்னா திரும்ப என்ன பண்ணுறான், அவனை கொலை செய்து விடுவான். கொலை செஞ்சு என்ன பண்ணுறான், அவங்க ரத்தத்தை எடுத்து அந்த பலிகளோட, இப்போ ஆசாரிகள் என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடு இவர்களுடைய பலிகளை என்ன பண்ணுவாங்க, செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு மகா பரிஸ்தலத்தில் படிப்பாங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுது. இவன் என்ன பண்ணுறான், அப்போ அவனுக்கு அவ்வளோ கண்ட்ரோல் வந்து அந்த டெம்பிள் மேலே இருக்குது. மாத்திரமல்ல, இவன் என்ன பண்ணுறான், அந்த டெம்பிளுக்கு வர பணத்தை எடுத்து இவன் என்ன பண்ணுறான், அநேக காரியங்களுக்கு செலவு செய்கின்றான். ஆசாரிகளை தன் பக்கத்தில் வைத்து கொள்கின்றான். அந்த துணையோடு கூட பயங்கரமான கொடுமைகளை இவன் செய்து மோசமான காரியங்களை செய்து மாத்திரமல்ல, இந்த காரியங்கள்லாம் செய்து கொல்ற அளவுக்கு அவன் மாறி விடுகிறான். இந்த செய்தி யாருக்கு போகுது, அங்கே இருந்த ஒரு சிலர் போயிட்டு, இயேசுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் அவர்கள் போயிட்டு என்ன சொல்கிறாங்க, இயேசுக்கிட்ட போய் இது மாதிரி பிலாத்து செய்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன செய்கிறான், கலிலியர்கள் அவர்கள் தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள், கிளர்ச்சியாக நினைக்கிறான். கிளர்ச்சியாளர் யாராக இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறான், அவன் வந்து கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ஆண்டவருக்கு படைக்கிற பலிகளோடு கலந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னபோது இயேசு என்ன செய்யணும், உடனே அவன் என்ன நினச்சா, இவங்கெல்லாம் சொன்னால் இயேசு போயிட்டு உடனே போயிட்டு ஒரு பெரிய புரட்சி செய்து அந்த பிலாத்தை வந்து ஏதாவது செய்வார் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் வந்து பலி வந்து அவனுங்களை, அதாவது கலிலேயர்களை கொன்று விட்டான். அந்த கலிலேயர்களை கொண்டு விட்டதுனால அவர்கள் வந்து அது ரைட்டாக தப்பான்னு என்கிட்ட கேட்குறீங்களா? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனம் திரும்புறது தான் அதை விட முக்கியம். ஒரு ஆள் மனம் திரும்பணும்னா அந்த ஆள் எப்படியாவது நரகத்துக்கு போக போகிறான். அதனால் அது முக்கியம் கிடையாது. மனம் திரும்ப வேண்டும் என்பதை கர்த்தர் மிக 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 கவனமுள்ளவராக இருக்கின்றார். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 3:5 என்ன சொல்லுது பாருங்க. 3:5 என்ன சொல்லுது? இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்றாரு. எவ்வளோ பாருங்க, ஹை திங்கிங். ஏதாவது நினச்சி பார்க்க முடியவில்லை. அவங்க என்ன, எதுக்குடா ஜலத்தில் பிறக்கணும்? அப்போ நிக்கதேமுக்கே அது தெரியல, இதெல்லாம் தெரியல. ஒரு பெரிய பிரதான ஆசாரியனாக இருக்கிறான், பெரிய சனகரிப்பு சங்கத்தில் இருக்கிறான், ஒரு போதகனாக இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்யலை, ஒரு ஜலத்தில் பிறரும் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பது அவனுக்கு தெரியல. அப்போ பாவங்கள் கழுவப்படுது, பழைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து புதிய மனுஷனாய் தேவன் சிருஷ்டியாய் உருவாக்கி விடுகிறார். பிறகு சொல்கிறாரு, அது வெறும் ஜலத்தினால மாத்திரமல்ல, ஆவியினால் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறக்கும்போது மாம்சத்தினால அந்த குழந்தை பிறகு கணவன் மனைவியும் அவர்கள் வந்து மேரேஜ் ஆகும்போது அந்த குழந்தை பிறகுது. ஆனால் ஆவியில் அந்த குழந்தை பிறப்பு. இயேசு ஒருவர் தான் ஆவியில் உற்பத்தி பண்ணப்பட்டு பிறந்தார். அல்லேலூயா. இப்போ ஆவியில் பிறப்பது எவை கொடுக்கிறது? ஆவியானவனோடு கூட
இணைத்து கொள்வதை குறிக்கிறது. இந்த இது ஞானஸ்தானம் எதை கொடுக்கிறது? தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கையை குறிக்கிறது. ஆவியிலே பண்ணும் பொழுது எப்படி ஆண்டவர் தேவர் ஆவியை கொண்டு ஒரு சாதாரண ஒரு டஸ்ட்டில் மண்ணில் கொண்டு கொடுக்கும்போது அவன் ஜீவ ஆத்மா ஆனானோ, அதே ஆவி என்ன செய்யுது? ஒரு இயேசுவை பிறப்பிக்கின்றது. ஒரு ஆண்டவர் அப்போது ஒரு மனுஷன் ஆவியில் பிறக்கும் பொழுது இயேசுவோடு கூட இணைந்து விடுகின்றான். ஆவியில் பிறப்பது எப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார்? பழைய ஏற்பாட்டில் கற்பனைகள் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்கிறாரு? தேவனுடைய கற்பனைகளை எழுதி விடுகிறார். அந்த உள்ளத்தில் இருக்கும் பொழுது, அந்த இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, போகிற இடங்கள்லாம் அந்த கற்பனைகள், அந்த நியமங்கள் நம்மை வழிநடத்துக்கு. இது செய்யாத, இதை செய்யாத செய்யுன்னு அந்த காரியங்கள். அப்போ தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாருங்கள், போகிற இடத்தெல்லாம் எழுதி போட்டு வச்சுருக்காங்க. போடுங்க, மீறாதே, ஹெல்மெட் அணிந்து செல், தலைக்கவசம், உயிர்கவசம், இல்லை தலைக்கவசம் உயிர்கவசம் அப்படின்னு போட்டுருப்பா பாருங்க. டக்குன்னு ஒரு ஆள் இப்படி விழுந்து கடற்கரத்தை போட்டு வச்சுருக்குறான். எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய இடத்துல, சில ஹைதராபாத்தில் பார்த்தா பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஆள் போய் அப்போ அடித்து கீழே விழறதெல்லாம் போட்டு காமிப்போம். அப்போது நமக்கு ஏறுறது கிடையாது, நமக்கு எப்போவுமே எதுவுமே ஏறாத. அதனால் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதே போல் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றார். தேவனுடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஆக முதல்ல என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை ஆண்டவர் சொல்லித்தரார். ஒன்று என்ன பண்ண வேண்டும்? நம் ஜலத்தினால் பிறக்க வேண்டும், பிறகு ஆவியினால். அப்போ மனம் திரும்பல் மிக மிக முக்கியம் என்று தேவன் கற்றுத்தரார். 5 காரியங்களை நான் குயிக்காக போட்டுறேன். அப்போது ஆண்டவருடைய கரமும் தேவ தயவும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லம் இருக்கும். பாருங்க, இந்த எசேக்கியேல் நாட்களில் என்ன நடக்குது? அந்த எசேக்கியேல் நாட்களில் எல்லாம் மரித்து போகிறாங்க, எல்லாம் அழறான். எசேக்கியேல் ஆண்டவரே எல்லாம் மரித்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டு சொல்லுவார், அந்த மரித்து போன எலும்புகள் நடுவில் நீ போ அப்படி பண்ண. அங்கே போனவன என்ன நடக்குது? ஒரு நிமிஷத்தில் அந்த ஆவி உள்ளே பிரவேசித்து அது ஒரு சேனையாக எழுந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. அதுபோல் பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு சேனையை கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பேதுரு 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறத பார்க்க. பரிசுத்த ஆவி ஆவியில் பிறக்கிறது கொடுது. தேவ திட்டங்கள், தரிசனங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்கள் மூலமாய் கர்த்தர் செயல்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்ற. 5, 6 அது நம்ம முக்கியனால நான் சொல்லிடுறேன் பாருங்க. ரெகக்னேஷன், ரிப்பண்டன்ஸ்னா மனம் திரும்பல். மனம் திரும்புதல்ல மிக முக்கியமான காரியம் 5 காரியங்கள். 1 ரெகக்னேஷன். பாவத்தை நாம் என்ன பண்ணுவோம்? அங்கீகரிக்க வேணும். ஆமாம், நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும். நான் செய்யலை, இதெல்லாம் சிகரெட் பிடிக்கிறதுலாம் ஒரு பாவமா, ட்ரிங்க் பண்ணுறதுலாம் ஒரு பாவமா, இதெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. ஆண்டோட சமுதாயம் அதை அங்கீகரிக்க வேண்டும். 2வது காரியம் ரிமோர்ஸ் ஃபார் சின். பச்சை குற்றமுறை உணர வேண்டும். 2வது என்ன செய்யணும்? குற்றம், நான் செஞ்சது குற்றம், என் ஆண்டவரே மன்னிச்சுங்க. சபைக்கு வந்தால் என்ன செய்யணும்? போன வாரங்களை பார்த்தா தேவ பிரசன்னம் சொல்லி வாச்சம் பாருங்க. தேவ பிரசன்னம் பண்ணும்போது அந்த மேகம் இறங்கி விழும்போது எதையுமே பார்க்க முடியாது. அப்போ நம்ம கண்களை மூடும்போது கர்த்தரை பார்க்க முடியும். அதுபோல் நம்ம குற்றத்தை என்ன செய்யணும்? உணர வேண்டும். ஹல்லேலூயா. 3வது காரியம் ரிசால்வ் ஓவர் சின். உறுதி, தீர்மானிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய பாவங்கள், இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் எனக்கு என்ன செய்றாரு? விடுதலை கொடுத்து விட்டார். கரங்களை தெரிஞ்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாலுமே துதிப்பார். என்னாலும்
எல்லாம் பாடினீங்களா? அப்போ நீங்கள் தூங்கலை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பாடினீங்கன்னா தூங்கலன்னு அர்த்தம், பாடலைன்னா தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, மூணாவது காரியம் ரிசால்வ் ஓவர் சின், உறுதி கொள்ளுதல், தீர்மானித்தல். நாலாவது காரியம் என்ன? ரிஃபர்மேஷன். அப்போ ஆண்டவர் நம்ம பாவத்திலிருந்து ரட்சித்துட்டாருன்னா ரிஃபர்மேஷன் என்ன பண்ணுறார்? சீர்திருத்துகிறார். ஒரு சீர்திருத்தம் வருது இல்லையா? ஆண்டவர் தேவன் என்ன பண்ண, இப்பி மாதிரி முடியை வளர்த்துட்டு இருப்பான். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோன்னே அந்த முடியை கொஞ்சம் வெட்டிடுவான் பாருங்க. இப்போ பார்த்தா சுத்தமாக வெட்டிடுறான் பார்த்தீங்களா? அப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க, முடியை வெட்டு முடிய வெட்டி. எங்கள் அப்பா கையை விட்டு பார்ப்பார் இப்படி. எங்கள் அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர், மிஷின் போடுற ஆள் அவர். அவங்க தான் கத்திரிக்கோளால் வெட்ட மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, கர்ன்னு மிஷின் போட்டு இதில் சுத்தமாக எடுப்பாங்க. இப்போ பார்த்தா அது ஃபேஷன் ஆகி போச்சு பாரு. இப்போ அப்போல்லாம் பசங்க ஹிப்பியாக வச்சுக்கிறது, முடி நிறையா வச்சுக்கிறது ஃபேஷன். இப்போ வந்து ஒட்ட வந்து சில பேர் நடுவில் எடுத்துக்காம பாரு ஒருத்தவன். நான் இந்த ஃபுட்பால் மேட்ச், எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபுட்பாலில் பார்த்தா 2 பக்கம் விட்டு கரெக்டாக சென்டரில் எடுத்துருக்கான். ஒருத்தன் வளைச்சி எடுத்துருக்கான். அது இதில் வேறு கோடு போடுறான். நம்ம சித்தூரில் 2-3 குழந்தைங்களுக்கு கோடு போட்டு எடுத்து வந்தாங்க. சரி, பரவாயில்ல. சீர்திருத்தம் தேவை. சொல்லுங்கள், சீர்திருத்தம் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை சீர்திருத்தத்தில் அழைக்கின்றார். சீர்திருத்தம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ரிஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5வது காரியம் ரெஸ்டிடியூஷன். ஆமாம், உரிமையாளருடன் திருப்பி கொடுத்தல். அப்படின்னா ஒரு உரிமை, ஒரு எஜமானர் இருக்கான். அந்த எஜமானர் வந்து நீங்கள் என்ன வந்து சொல்கிறீங்களோ அந்த எஜமானர் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுறீங்க? மனம் திரும்ப ரிப்பண்டன்ஸில் தேவனுக்கு உங்களை திருப்பி கொடுத்து விடுவீர்கள். அல்லேலூயா. நீர் ஆண்டவரை உருவாக்குறது. என் தாயின் கற்பத்தில் நீர் என்னை கண்டெடுத்தீர் ஆண்டவர். உன் ஜீவ சுவாசத்தை எனக்கு கொடுத்தீர் ஆண்டவர். நான் பாவத்தில் இருந்த ஆண்டவர், இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டேன். இன்றைக்கு என்னையே உமக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். அல்லேலூயா. அந்த ஓனர்கிட்ட கொடுத்து இந்த 5 காரியங்கள் மைண்டில் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணும்போது சொல்லணும், ஆண்டவரே ஆவியானவர் இதை சொல்ல 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 தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு அதிகமாக பரிசுத்தப்படுத்துகிறோம், அவ்வளோக்கு அதிகமாக கர்த்தர் உங்களை தேடி வருவார். உங்களை தேடி வந்தார்னா நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஒரு ப்ரேயர் வச்சுருக்கோம் பாருங்கள். 1ஆம் தேதி ஒரு ப்ரேயர், வருகிற 1ஆம் தேதி ஒரு ப்ரேயர் வச்சுருக்கோம். அந்த ப்ரேயரில் கர்த்தர் போன மாதங்களில் நான் ஜெபத்தில் இருக்கும்போது என்ன உணர்த்தின காரியம் பண்ணால், இந்த மே டே ப்ரேயரு என்ன பண்ணு, நீ ஒரு ப்ரொடெக்ஷன் டே ஃபார் த சர்ச்சஸ்ன்னு, சபையினுடைய பாதுகாப்பு ஜனமாக நீ கொண்டாட வேண்டும். ஏன்னா நான் இதுலேருந்து போகும்போது மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். மணிப்பூர் போன வரங்க போகும்போது இங்கே பார்த்தா பயங்கரமான கையில் கன்று வச்சுக்கிட்டு பயங்கரமாக நிற்கிறாங்க. நாங்கள் போகிறோம் பாருங்கள். நான் எங்கள் கூட பாஸ்டர்ஸு 2 காரில் போகிறோம். அப்போது 2 காரில் போன உடனே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ஒரு 8 நிமிஷம் இருக்கும், 4 நிமிஷம் இருக்கும், அந்த பிரிட்ஜ் வெடிச்சு போயிடுச்சு, டமால் வெடிச்சு. அப்புறம் பார்த்தா அங்கே இருந்த பாஸ்டர்ஸ் வந்து, போய் சேர்ந்துட்டிங்களா பாஸ்டர், பிரிட்ஜை உடச்சிட்டாங்க அப்படின்றார். 4 நிமிஷம் பின்னாடி போயிருந்தால் நாங்கள் ஒன்று மாட்டிகிட்ருப்போம், இல்லை பிரிட்ஜில் மாட்டிருப்போம், இல்லை நாங்கள் நாகாலாந்து போயிருக்க முடியாது, அங்கே ஸ்ட்ரக் ஆகிட்ருப்போம். அப்புறம் வந்து மறுபடியும் போடணும், மறுபடியும் ஏர்போர்ட் ஓடணும், பெரிய தலைவலி. அவங்க வேறு வெயிட் பண்ணுறப்ப பெரிய காரணம். ஆனால் கர்த்தர் தயவுனால் கர்த்தர் பாதுகாத்தார். என்னுடைய 9வது மிஷினரி ஜேர்னி அது. 9வது மிஷினரி ஜேர்னி. 28 ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபித்தேன். ஒரு நாள் நினச்ச ஆண்டவரே ஒரு பெரிய வேன் வாங்கி 28 ஸ்டேட்டுக்கும் சபை விசுவாசிகளை ஒரு நல்ல ஒரு வேன் வாங்கி ஒரு 21 பேர் இல்லை 15 பேர் அந்த சபை வந்துட்டு கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் போயிட்டு ஜாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய வாஞ்ச இருந்துச்சு. இப்போ பார்த்தா 28 ஸ்டேட்லேயும் கர்த்தர் தேவன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மே 1ஆம் தேதி நம்ம வந்து கூடி ஜெபிக்க போகிறோம். எப்படின்னா, ஆண்டவரே எங்கள் எப்ரோன் சபையில் ஒரு IAS கலெக்டர் எழும்ப வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்போ 2வது என்ன சொன்ன, ஆண்டவரே எங்கள் சபையில் IPSகள் எழும்ப வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 3வது என்ன சொன்னோம், நிறைய அட்வொகேட்டுகள் எழும்ப வேண்டும் கர்த்தாவே, ஜட்ஜிங்க எழும்ப வேண்டும் கர்த்தாவே. 10th 12th படித்த பிள்ளைங்களெல்லாம் மீடியாவில் போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு நம்ம ஒவ்வொரு, நான் சொன்ன அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஒவ்வொரு தேவன் என்ன ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து ஒரு ஆத்மா வர்றதுக்கு எவ்வளோ பாடுபோடுன்னு நினைக்கிறேன், பாஸ்டர், 3 வருஷமா எவ்வளோ பாடு. அப்போ எதுக்கு தான் ஒரு சின்ன சின்ன மீட்டிங்லாம் நாங்கள் ஏன் ஓடுறோம்?
ஏன் நிறுத்தாமல் ஓடுறேன்? இப்போ நான் ஊருக்கு போயிட்டேன், ஹைதராபாத் மீட்டிங் போயிட்டேன், பாஸ்டர்மா தான் மொதல் டைம் தனியாக போகிறாங்க, மொதல் டைமே 2வது டைம் 3வது டைம் தெரில போகிறாங்க. அப்போ எதுக்கு போகிறோம்? அந்த ஆத்துமா சபையை விட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஆக தேவன் பரிசுத்தாவியானவர் எவருக்கு நாளெலாம் நான் மணிப்பூர் வந்து நான் 12:30 மணிக்கு நான் 1 மணிக்கு தான் வந்தேன். நைட்டு ஃப்ளைட் லேட்டு. நாங்கள் போகணும், அந்த ஏர்போர்ட்டில் போகணும், நாகாலாந்து ஏர்போர்ட். திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்டு வரதுக்கு 1/2 hourக்கு முன்னாடி தண்டர் ஸ்டாம் வந்து கிளைமேட்டு மாறி போய் ஃப்ளைட் இறங்க முடியல. அப்போ 12 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் அங்கேயே உட்காந்தேன் பாருங்கள். சாப்பாடு இல்லை. கடைசியில் ஒரு பாஸ்டர் சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஏர்போர்ட்டு உள்ளே கொண்டு வந்து கொடுத்ததுன்னா அப்புறம் கிளம்பி வந்து இப்படி கல்கட்டா போயிட்டு கல்கட்டாவிலேருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்து இவ்வளோ காரியம் வந்துட்டு அன்றைக்கு அடுத்த நாள் ஈவினிங் வந்து கொருக்குப்பேட்டில் மீட்டிங்கு. நானும் பாஸ்டர்மாவும் போயிருந்தோம் கொருக்குப்பேட்டை மீட்டிங். எப்படி ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படி சொன்னால் என்ன ஒரே ஒரு வாஞ்ச, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை ஆண்டவருக்கு திறமையாக ஆண்டவருக்கு செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. அதுபோல் விசுவாசிகள் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை மூலமாக இந்த வருஷத்தில் ஒரு ஆத்மாவாக கொடுங்க ஆண்டவரே. அந்த ஆத்மா இப்போ இருக்க 3 மாதமாக ஒரு ஞானஸ்தானம் கூட இல்லை பார்த்தீங்களா? அப்படியே என்ன அர்த்தம்? நீங்களும் சரியாக வேலை செய்யலை, நானும் சரியாக ஒர்க் பண்ணல, ஒரு ஆத்மா இல்லை, பேப்டிஸும் கொடுக்கல. எந்த காரியம் இருந்தாலும் புது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாது தேவன் அதை. அப்போ சத்தவனை பற்றி அவங்க கவலைப்படலை பாருங்கள். அட போடான்றார். மனம் திரும்படா ஃபஸ்ட்டு. மனம் திரும்பி சத்தா கூட நீ பரலோகம் வந்துடுறியே, அதான் அவருடைய திட்டம். மனம் திரும்பி நீ சத்தா பரவாயில்லையே, பரலோகம் வந்துடுறீங்க. அவருக்கு மனம் திரும்பவில்லையே என்று அவர் வேதனைப்படுகிறத பார்க்க முடியும். 2வது காரியம் வாசிங்க, குயிக்கமாக முடியுமா? 2வது காரியம் 13:2 பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ அந்த மரணம் பற்றி அவர் கவலை. மரணம் வந்து எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்ட மரணமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ யார் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தார்களோ அவர்கள் உயிரோடு கூட தேவன் எழுந்திருக்க பண்ணுவார். அப்போ மரணம் என்னதான் உயிரோடு எழுப்பவர். ஏன் அதை பற்றி கவலைப்படுற? எவ்வளோ கடவுளாம் கவலைப்படுறாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது பார்த்தீங்களா? நீ ஊருக்கு தப்பிச்சு போயிடு. ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் கடன் வாங்கினா தான் நாங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுவோம். கிரெடிட் கார்டு அதெல்லாம் வாங்க டார்ச்சர் பண்ணுவோம். நீ ஒரு 50,000 கோடிக்கு மேலே வாங்கினா நான் தொடவே மாட்டேன், நீ ஓடிவிடு. அப்படி ஒரு சலுகை இருக்குது பாருங்க. நம்ம நாட்டில் ஒரு சலுகை இருக்குது பார்த்தீங்களா? நிறைய கடன் வாங்கினா ஒன்று தப்பிக்க விட்டுருவாங்க, கொஞ்சமாக கடன் வாங்கினா ஒன்று வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி, அப்போது ஆண்டவர் தேவன் என்ன சொல்கிறாரு? நீ மனம் திரும்ப வேண்டும். சொல்லுங்கள், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் என்னை கொண்டு அநேகரை மனம் திரும்ப பண்ணுவார். என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்ன மனம் திரும்ப பண்ண தேவன் அநேகர் மனம் திரும்ப பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையால் உன் ஆயை பாருங்க. பாவங்கள் எத்தனையோ, நினையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ. நீ நினைக்காத கூட பாவம் தான். எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? நீ நினைக்கலாம் கூட அது பாவம் தான். ஹல்லேலூயா. பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாறையில் வைத்த மகாதேவன். ஒரு பாவமே ஒரு பாவமாக மாறிடக்கூடாது, அது பாழான நோயாக மாறிடக்கூடாது. பாறையில் இல்லை, கர்த்தர் நமக்கு தயவு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, கலிலேயர்கள் மரித்து போனதில் அவர்கள் மனம் திரும்பாமல் மன்னித்து போனதை குறித்து தேவன் மிகவும் வியாகுலப்படுறார். அந்த வசனத்தை வாசிக்கும்போது அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க 13 அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஒரே ஒரு 37. அவனுக்கு பின்பு
குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ அங்க இந்த இது பேதுரு மூலமா எக்கச்சக்கமான அற்புதங்களை தேவன் செய்கிறார். அந்த சாப்டர் மூலமாக 5th சாப்டர் பயங்கரமாக இருக்குது. அவர்களை வந்து தூக்கி ஜெயிலில் போடுறாங்க, சிறைச்சாலை போடுறாங்க. தேவதூதம் வந்து திறந்து விட்டுறான். போய் எங்கடா போய் கொண்டு வானான்னு பார்த்தா இப்போ சிறைச்சாலை மூடி இருக்குது. எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ பயங்கரங்களை வச்சு இந்த இதெல்லாம் பூட்டிடுறாங்க. நல்லா பூட்டிட்டு சாவியை ஒருத்தர் கையில் வச்சுட்டு இருக்கிறாரு. போட்டுறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறான், வந்து தேவதூதம் வந்து திறந்து விட்டுறான். திடீர்னு வந்து நான் தான்டா பூட்டி வந்தேன், எங்கடா அங்கே ஆள் இல்லை. அவங்க போய் வெளியில் பிரசங்கம். இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குது பாருங்க. பயங்கரம், நினைச்சு கூட பார்க்க முடியாது அற்புதங்களை அந்த ஆதி அப்போஸ்தல நாட்களில் தேவன் செய்கிறார். அதே தேவன் இன்று உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் விடுதலை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட சிறைகளை திறந்தது போல பூட்டப்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் திறந்து கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுங்க, பூட்டப்பட்ட சிறைப்பின் வாழ்க்கை முடிந்து போச்சு. கர்த்தரின் சிறைப்பின் வாழ்க்கையை மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. எனக்கு சமாதானத்தின் சந்தோஷத்தை கொடுத்தார். தேவனுடைய ஆளுகையின் குடும்பத்திலே வச்சு, தேவனுடைய ஆளுகையின் வாழ்க்கையில வந்துச்சு. அப்படியே சொல்லுங்க தேவன்கிட்ட, ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் இந்த அருமையான காலவெல்ல மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவன் செய்கிற பாருங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், கபேலின்னு ஒருத்தர் நியாயாதி சங்கத்தில், இந்த சினாகிரிப் சங்கத்தில் எழும்புறார். எழுது சொல்கிறார், விட்டுருப்பா, அவங்கள பிடிச்சி ஒன்றும் அடிச்சு கிடிச்சு ஒன்றும் செய்யாதீங்க. கடவுளால் வந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மனுஷனாக வந்துச்சுன்னா அது போய்டும். பாருங்கள், இந்த 2 பேர் எழும்புறாங்க. அப்போ 2 பேர் எழுதுறவங்க அவனை பின்பற்றி நிறைய பேர் போகிறாங்க. அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர். இப்போ சபைக்கு நம்ம ஒரு நாள் என்ன இடர்களோராய் இருக்கக்கூடாது. சபைக்கு வர ஆட்களை உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ கர்த்தருக்கு பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. நான் நிறைய முறை பார்ப்பேன், இந்த ஏர்போர்ட்டில் பார்ப்பேன். சில சமயத்தில் அந்த அம்மா பயங்கர அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த குழந்த வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே சைக்கிரம். அந்த குழந்தைய முத்தம் கொடுத்து கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்களும் நானும் செய்ய மாட்டோம். அது செய்வோமா? நல்ல ஒரு மூக்கு ஒழிவு இருக்கிற குழந்தை, குளிக்காத ஒரு குழந்தை, பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்க குழந்தை, அந்த குழந்தைய நீங்கள் முத்தம் கொடுப்பீங்களா? ஆனால் அந்த தாய் முத்தம் கொடுப்பா. அந்த தாய் எவ்வளோ அழகாக இருப்பா. ஆனால் அவளுக்கு பிறந்த குழந்தை எப்படியா இருந்தாலும் முத்தம் கொடுப்பா. அதுபோல் தான் சபை. சபையை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்க்குற விதமாக நாங்கள் பார்க்குறது இல்லை. நாம் பார்க்குற விதமாக கர்த்தர் பார்க்க என்னோட இன்னும் அதிகமாக பார்ப்பார். அவருடைய பிள்ளை அது. அதுபோல் சபைக்கு வர ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் மூஞ்சை காமிக்கிறது, கண்ணை காமிக்கிறது, காலை காமிக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் கொண்டு வராரு. எப்படி ஒரு பிசாசு பிடியில் அத்தனை வருஷம் பிசாசு பிடியில் இருந்த ஒரு குடும்பத்தை உடைச்சி ஒருத்தர இயேசுவின் ராட்சியத்துக்கு பிசாசு பிடிச்சி வச்சிருக்கான் அந்த குடும்பத்தை. அவனை கொண்டு வராரு. அவனை நீங்கள் மூஞ்ச காமிச்சு கையை காமிச்சு திட்டு அமுச்சு விட்டுறீங்க. அதுங்க போனது சும்மா இருக்க மாட்டேது. என்கிட்ட ஃபோன் பண்ணி, ஓ ஏன் வர்றேன்னு கேட்டால் கதை வருது. பாஸ்டர், நான் 8 அத்தியாயம் தான் உங்களை சொன்னேன், இன்னும் ஒரு 15 அத்தியாயம் இருக்கிறது. அம்மா டைம் இல்லை, அப்புறம் கேட்குறேன். நீங்கள் பண்ண கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படி செய்யாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்காது. உங்கள் மூலமாக ஒருத்தன் சபையை விட்டு போகக்கூடாது. அந்த சபைக்கு வர்றதுக்கு எத்தனை ஜென்மங்கள் அவங்க எடுத்திருப்பாங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க யோசிச்சு பாருங்க. எங்கள் தாத்தாலாம் மோசமானவர்களாக இருந்தவங்க, பயங்கரமான காரியங்களை பண்ணவங்க. ஆனால் கர்த்தர் எங்கள் தாத்தாவுக்கு, தாத்தா சொல்கிறேன், எங்கள் தாத்தாவுக்கு பாட்டேன், எங்கள் தாத்தாவை கர்த்தர் தொட்டார். ஊழியக்காரர் அளவு கொண்டு வந்தார். எங்கள் அப்பாவை கொண்டு தொட்டார், என்னை தொட்டார், என் குடும்பத்தை தொட்டார். எவ்வளோ கரைய சாபம் போச்சு, தலைமுறையில் சேர்த்துக்கொண்டார், பிரசன்னத்திலே கொண்டு வந்தார், சுதந்திரங்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பெரிய சபையை கர்த்தர் கொடுத்தார். அத்தனை ஆத்மக நீங்கள்லாம் உட்காந்து தேவனை ஆராதி கிருபை செய்தார். இப்போ 3 தலைமுறைகளுடைய கண்ணீர் அது வந்துச்சு. நம்ம சபையில் வர ஆட்கள் நிறைய பேர் இவ்வளோ பிரச்சனையில் வராங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நிமிஷத்தில் அவங்கள மனமடிவு ஆக்கிடுறீங்க. அப்போ அவங்க மனசு வேதனைப்படும்.
அதை நீங்கள் கவனிச்சிங்க. கர்த்தர் தேவன் அதை விரும்ப மாட்டார். நானே விரும்ப மாட்டேன். ஒரு ஆத்மா போச்சுன்னா என் இருதயம் உடையும். அதில் நான் மணிப்பூரில் இருக்கிறேன். இதில் வந்து மீட்டிங் பேச போகிறோம். ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது, ஐயா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாம், இன்னும் 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ண போகிறேன். மேடையில் உட்காந்துருக்குறேன். நீ கவலைப்படாதவன். டக்குன்னு எடுத்தேன், ஃபோன் எடுத்து, இல்லைம்மா நம்ம கொஞ்சம் இது பிரசங்கம் பண்ண போகிறேன், இருந்தாலும் சொல்லுமா சீக்கிரம். ஐயா உடம்பு சரியில்லை ஐயா, ரொம்ப மோசமாக இருக்குயா. உடனே பிரபு தேங்க்ஸ் ஐயா, மன்னிச்சிங்கய்யா. அப்போ ஏன் அந்த இது காரியம் அப்படின்னா, அவன் ஒருத்தன் 30-100 பேர் உட்காந்துருக்கிறான், ஆர்டினேஷன் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஆர்டினேஷன் பிரசங்கம் பண்ணி முடிச்சு அப்போ நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் எல்லா காரியங்களும். அடுத்த நிமிஷம் அடுத்த இடத்துக்கு போகணும். நான் போகணும். காலையில் 7 மணிக்கு எழுந்துருவோம். 12:30 மணிக்கு வந்து படுப்போம். இந்த மிஷினரி ஜேர்னியில் காலையில் எழுந்து 4 மணிக்கு எழுந்து போயிட்டு எல்லாம் போயிட்டு காலங்கத்தில் 7 ஓடும். கண்டினியூஸாக மீட்டிங். அப்படியே ஃப்ளைட்டில் வந்தோம். 12:30 மணிக்கு வந்து இங்கே வந்து மறுபடியும் மறுபடியும் ஈவினிங் மீட்டிங் கொருக்குப்பேட்டையில் முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஹைதராபாத் மீட்டிங். மறுபடியும் 3 மணிக்கு எழுந்துரு ஓடு அப்படி அடுத்த நேற்று 12 மணிக்கு தான் நான் வந்தோம். சரி சார், ஏன் இப்படிலாம் செய்கிறோன்னா, எப்படியாவது கர்த்தர் இறங்க மாட்டாரா? பிரயாசப்பட தேவன் இன்னும் அதிக ஆத்மாக்களை கொடுப்பாரு. இன்னும் ஒரு ஆத்மா கிடைக்காதா? இன்னும் ஒரு சமயம், இன்னும் ஒரு ஆராதனை எக்ஸ்ட்ரா பண்ண முடியாதா? இந்த வைராக்கியம் உங்கள் மேலே வரணும். உங்களுக்கு அப்படியே இருக்கணும். நான் மாவட்டம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே அம்மா மேலே கை வச்சு அது சொல்லாத, அந்த வார்த்தை சொல்லாத. ஏஜ் ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஏஜ் வந்து நம்பர் 1. நான் என்றைக்கும் அதை நம்பரை கண்ட்ரோல் பண்ணதே இல்லை. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தேவன் நமக்கு பலத்தை கொடுப்பார். எல்லாம் நேற்று எல்லாம் வந்து சொல்கிறாங்க, எப்படி இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க? தெரியல, నాకు తెలీదు. என்ன தெரியல, ஏன் பண்ண தெரியல, எப்படி போகிறேன்னு தெரியல, எப்படி யார் செய்கிறா, எல்லாம் செய்யலாம். இந்த முறை எனக்கு பணமே இல்லை, ஒரு பைசா இல்லை பாருங்கள். எல்லாம் அவங்க முதல்ல 17-9 வருஷத்துலேருந்து தான் ஃபஸ்ட் டைம் அவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. இங்கே போகிறேன், ஹைதராபாத் போகிறேன். அவர் ஒரு நாள் நான் தான் போவேன். அவர் என்ன சொன்னீங்க, பாஸ்டர் சொல்கிறேன், பாஸ்டர் இந்த தடவை நான் டிக்கெட் போட்டுறேன் பாஸ்டர், வேணாம்ப்பா நான் வரலாம். இல்லை பாஸ்டர், நம்ம டிக்கெட் போட்டேன், பெஸ்ட் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கோம் பாஸ்டர், ப்ளீஸ் பாஸ்டர் வாங்க பாஸ்டர். கார் அனுப்பிச்சு எல்லாம் தேவனுக்கு தெரியும் நம்முடைய எல்லா காரியங்களும். அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அவரே எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. உங்களுக்கு அந்த ஆட்சி, அந்த அபிஷேகம், அந்த வைராக்கியம் இருக்க கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பா. உங்களுக்கு சரீர பலவீனம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிற. 3வது காரியம் நிறைய முடிச்சிடலாமா? டைம் ஆகி போச்சு. ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குறா. கார்த்திக், என்னடா கையை காமிக்கல நீ? 3வது ஜெருசலேம் 4ஆம் வசனம் மாசிமம் முடிச்சு. சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. இப்போ ஷைலோவில் வந்து கோபுரம் விழுந்துருச்சு, 18 பேர் செத்து போயிடுறான். எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ? குற்றவாளிகள் எருசலேமில் இருக்க எல்லாரும் குற்றவாளி நினைக்கிறீங்களா? அப்போ பாவம் செஞ்சாலும் செத்து போயிட்டா நினைக்கிறீங்களா? மனம் திரும்பவில்லை. அவர் சொல்றார், மனம் திரும்பவில்லப்பா. அப்போ மனம் திரும்பல, நாம் நரகத்துக்கு போகிறான், இங்கே செத்துட்டு போகிறான்றார். என்ன பயங்கரமான! அப்போ அந்த மனம் திரும்புதல் அவ்வளோ முக்கியம் என்பதை இயேசு அங்கே குறிப்பிடு. ஷைலோவில் கோபுரம் விழுந்துச்சு, 18 பேர் கொண்டு போட்டுச்சு. ஒருத்தவன் அவன் கொன்று அந்த ரத்தத்தை வந்து பலியில் செலுத்துறான். இங்கே கோபுரம் விழுந்து பவருக்கு டக்குன்னு பஸ் அடிக்குது, செத்து போயிடுறான். செத்து போனால் எங்கே போவான்? நரகத்துக்கு போகிறான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டானா அவன் பரலோகத்துக்கு வரப்போகிறான். மரணம் 2 விதங்களில் செயல்படுது. ஒன்று நரகத்துக்கும், இன்னொன்று பரலோகத்துக்கும் செயல்படுது. நீ நரகத்துக்கு போகிற மறிக்க போகிறியா, இல்லை பரலோகத்துக்கு போக மறிக்க போகிறியா? அல்லேலூயா. சரி, அப்போது லூக்கா இதில் பார்த்தோம். இது மாதிரி எசேக்கியேல் 9:5-7 பார்க்கும்பொழுது அங்கே பார்க்கின்றோம், ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? தேவாதி தேவன் அந்த அந்த நியாய தீர்ப்பை சபையில் துவங்குகிறார். சபையில் அது மூப்பர் இடத்துல துவங்கப்படுகிறது, ஸ்திரீகள் இடத்துல துவங்கப்படுது, பிள்ளைகள் இடத்துல துவங்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. ஆக மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். 4வது காரியம் ரிப்பன்டன்ஸ். மனித வர்க்கமே மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் ஆசைப்படுறார். லூக்கா 13:5 பாருங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பினால் எல்லோரும் அப்படியே, மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போகுது. யோவான் ஸ்தானகன் பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறான், அந்த மரத்தின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கடி கூடாத மரம், அவையெல்லாம்
வெட்டுண்டு அக்னியிலே போகிறோம். நீங்களும் நானும் கனி கொடுக்க சொல்லுங்கள். அப்புறம் கரங்கள் வைத்து கர்த்தர் என்னை கனி கொடுக்க அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெறும் நிழல் தர்ற மரமாக இல்லை, கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் ஒரு மரம் கனி கொடுக்கும் பொழுது அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுவான், அந்த மரத்தினுடைய எல்லா காரியங்களும் என்ன பண்ணுவோம், கொத்தி அதுக்கு எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி கவனமாய் பாதுகாத்துக்கொள்ளும். எந்த மரம் கனி கொடுக்கிறதோ அந்த மரத்தை அந்த தோட்டக்காரர் மிக கவனமாய் பாதுகாத்து கொள்வான். இப்போ நீங்கள் கனி கொடுக்கிற மரமாக இருந்தால் இயேசு உங்களை கவனமாய் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்கும் போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது, தேவ திட்டங்கள் நிறைவேறுகிறது. எவர் சொல்கிறான், மரத்தின் அருகே கோடாரி வைக்கப்பட்டு இருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆண்டவர் சொல்கிறாரு, தோட்டக்காரன் சொல்கிறான், வந்து என்னப்பா கனி கொடுக்கல? ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் கொத்தி எரு போடுகிறேன் ஆண்டவரே, அது ஒரு நாள் கனி கொடுக்கும். அதில் அது போல தான் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யாத பொழுது, வெறும் சபைக்கு மாத்திரம் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு நாள் அது கனி கொடுக்கும் ஆண்டவரே. எப்படி ஒரு தோட்டக்காரன் கூட இயேசு ஆண்டவர் பேசியார் பரவாயில்லன்னு போகிறாரோ, அதுபோல் ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தருடைய சமூகத்தில் கனி கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று என்ன சொன்னவங்களுக்கு, முதல்ல அங்கே ரட்சிக்கப்பட வேண்டும், புது வாழ்வு கிடைக்கிறது. 2வது ரிப்பெண்டன்ஸ் ஆஃப் கலிலேயர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. எருசலேமில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. 3வது 4வது காரியம், மனித வர்க்கமே ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் இயேசுவின் சிந்தை. அப்போ ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும் ஆசை இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த ஆத்துமாவை கொண்டு கர்த்தர் பெரிய குடும்பத்தை கொண்டு வருவார், சபையை வளர்ச்சி பாதையில் நடத்துவார், தேசமே நம்முடைய கரங்களில் கர்த்தர் கொடுப்பார்.